வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சிவகங்கையில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டு வந்த கணவன் மனைவியை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டி பணம் பறிக்க முயன்ற நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். நூதன சம்பவத்தின் பின்னணி என்ன? இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக வலம் வருபவர்களை குறிவைத்து மார்பிங் மிரட்டல் விடுத்து பணம் சம்பாதிக்கும் கும்பலை சேர்ந்த நபர்தான் இவர். இன்ஸ்டாகிராமில் அத்துமீறியவர் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர் தயாளன். இவர் அரசு ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். தயாளன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது மனைவியுடன் சேர்ந்து பாடல்களுக்கு வீடியோ வெளியிட்டு வருகிறார். இவருக்கு ஏராளமான ஃபாலோயர்களும் உள்ளனர். இந்நிலையில் இவரையும் இவரது மனைவியையும் ஆபாசமாக சித்தரித்து மார்பிங் செய்து அதனை மர்ம நபர் ஒருவர் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வந்துள்ளார். இது குறித்து தெரிய வந்த அதிர்ச்சி அடைந்த தயாளன் சிவகங்கை எஸ்பி அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்தார். போலீசார் புகாரின் பேரில் ஆய்வு செய்த போது ஈரோட்டைச் சேர்ந்த ஆட்டோ ரஞ்சித் என்பவர் மார்பிங் செய்து வந்தது தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. சமூக வலைத்தளங்களில் திறமையை வெளிக்காட்டும் பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், வசதி படைத்தோரை குறிவைத்து ஃபேக் ஐடி உருவாக்கி அதில் மார்பிங் புகைப்படங்களை பதிவிட்டு தயாளன் பணம் பறித்து வந்தது தெரிய வந்தது. சென்னையைச் சேர்ந்த சுகுணா, கோவில்பட்டி பரமசிவம், நெல்லை பரணி உள்ளிட்ட பலர் இதுபோன்று மார்பிங் படங்களை காட்டி மிரட்டி வருவதாக புகார்கள் குவிந்துள்ளன. பல இடங்களில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் சிவகங்கையில் மட்டுமே புகார் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு இதில் இருக்கோம் சார். நாங்கள் கொஞ்சம் ஆக்டிவேட்டாக இருக்கிற வசி எங்களை வந்து ஃபேக் ஐடி போட்டு எங்களை வெளியில் துரத்துறதுக்கு இவங்க நிறைய ஃபேக் ஐடி போடுவாங்க. அப்போ நாங்கள் வந்துட்டு போக மாட்டோம்னு சொன்னோன்னா எங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்களை எடுத்து இவங்க ட்ரோல் பண்ணுவாங்க. ட்ரோல் பண்ண நாங்கள் எய்த்து கேட்டாக்கா எங்ககிட்ட அதிகமாக பிரச்சனை பண்ணுவாங்க. குழந்தைங்களெல்லாம் ஆபாசமாக சித்தரித்து எங்களெல்லாம் ஆபாசமாக சித்தரித்து இன்னொரு அடுத்த விட்டு ஆம்பளைங்க கூட எங்களை வந்து சித்தரித்து போட்டு விட்ருவாங்க. மன உளைச்சல் பாதிக்கப்பட்டு ஃபேமிலினால நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். ஈரோடு இதிலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எங்களுக்கு எங்கேயுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ இங்கே சிவகங்கையில் வந்து அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து ரீகம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தப்போ அப்போது எங்கள் கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டாங்க. எங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்க எங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் ஃபேக் ஐடி போட்டது, இவங்க தான் இவ்வளோக்கு காரணம்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. தங்களை மட்டுமின்றி தங்கள் குடும்பத்தினரையும் ஃபேக் ஐடி கும்பல் மார்பிங் செய்து மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். எனக்கு வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த நிறைய ஆப் இருக்குது, மீடியா ஆப்ஸ், அதில் இந்த பொண்ணுங்களை ட்ரோல் பண்ணாமல் இருந்தால் சரி, அவங்க ஃபேமிலியை கெடுக்காமல் இருந்தால் சரி, அவங்க வாட்டுக்கு அவங்க லைஃப்பை பார்த்துட்ருக்காங்க. நிறையா பேர் வந்துட்டு ஃபேக் ஐடியில் வந்துட்டு பொண்ணுங்களை எல்லாத்தையும் ஆபாசமாக வீடியோ எடுக்க, அதை அப்படியே போஸ்ட் பண்ண மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இதை நம்ம எஸ்பி சார் வந்துட்டு நடவடிக்கை எடுத்திருக்காரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். குழு அமைத்து சமூக வலைத்தளங்களில் ஃபேக் ஐடிகளாக புலாவரும் இவர்களை போன்ற மார்பிங் கும்பல்களை முழுமையாக ஒழிக்க போலீசார் முன்வர வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது.